கடல் கடந்து சென்று பல நாடுகளை வென்று மிக பெரும் பேரரசை உருவாக்கியவர்கள் தான் சோழர்கள். இப்படி மிக பெரும் பேரரசாக இருந்த சோழ பேரரசு கிபி 14ஆம் நூற்றாண்டில் மிக பெரும் வீழ்ச்சி அடைந்தது. இந்த வீழ்ச்சிக்கு பிறகு சோழர்கள் எங்கு சென்றார்கள், என்ன ஆனார்கள் என்ற தகவல்கள் இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை. இந்த வரலாறு பலருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு. இதே போன்ற ஒரு சம்பவம் கிபி 3ஆம் நூற்றாண்டிலுமே நடந்தது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்து இங்கு இருந்த சேர சோழ பாண்டியர்களை வீழ்த்திவிட்டு ஆட்சியை கைப்பற்றினாங்க. அந்த சமயத்தில் சோழ மரபில் வந்த ஒரு அரசன் வடக்கு நோக்கி சென்று வடுக நாட்டுல ஒரு ஆட்சியை நிறுவி அங்க இருந்து அவர் ஆட்சி பண்றாரு. இப்படி அந்த காலகட்டத்துல சோழர்கள் பல பிரிவுகளாகவும் பிரிஞ்சாங்க. அப்படி பிரிஞ்சதுல மிக முக்கியமான சில பிரிவுகள் எல்லாம் அது ரேநாட்டு சோழர்கள், பொத்தப்பி சோழர்கள், வேலநாட்டு சோழர்கள், தெலுங்கு சோழர்கள். இந்த 4 பிரிவுகள்ல மிகவும் முக்கியமான ஒரு பிரிவினர்கள் தான் ரேநாட்டு சோழர்கள். இந்த ரேநாட்டு சோழர்கள் என்றால் யார், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், இவர்களுடைய வரலாறு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். கிபி 3ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்த களப்பிரர்கள் தமிழ்நாட்டினை ஆட்சி செய்த சேர சோழ பாண்டியர்கள் ஆகிய மூவேந்தர்களுமே வீழ்த்திவிட்டு தங்களுடைய ஆட்சியை நிறுவனாங்க. அந்த காலகட்டத்துல சோழ அரச மரபில் வந்த ஒருவர் தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சோழ நாட்டிலிருந்து வடக்கே சென்று வடுக நாட்டுல ஒரு அரசை உருவாக்குறாரு. எந்த பகுதியில உருவாக்குறாருன்னா, இன்றைய காலகட்டத்துல ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடப்பை மற்றும் கர்னூல் பகுதிகளில் அன்றைய காலகட்டத்துல அந்த சோழ மன்னர் ஒரு அரசை உருவாக்குறாரு. அப்படி அவர் அரசை உருவாக்கிய பிறகு அந்த அரசனுடைய சந்ததிகள் தங்களை ரேநாட்டு சோழர்கள் என்று அழைத்துக் கொண்டாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருந்து சென்று வடுக நாட்டில் அரசை உருவாக்கி அதன் பிறகு அங்கிருந்து தொடர்ந்து ஆட்சி பண்ணவர்கள் தான் ரேநாட்டு சோழர்கள். இந்த ரேநாட்டு சோழர்கள் அதன் பிறகு பல நூறு ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. இந்த ரேநாட்டு சோழர்கள் தான் பிற்கால கட்டத்துல பொத்தப்பி சோழர்கள் எனவும் தெலுங்கு சோழர்கள் எனவும் அழைக்கப்பட்டாங்க. இந்த ரேநாட்டு சோழர்கள் ஆரம்ப காலகட்டத்துல தங்களை ரேநாட்டு சோழர்கள் என அழைத்துக் கொண்டாங்க. இதன் பிறகு கால ஓட்டத்துல தெலுங்கு மொழியில சோழர் எனப்படும் பெயர் மருவி சோழர் என மாறியது. இதன் பிறகு ரேநாட்டு சோழர்கள் தங்களை ரேநாட்டு சோழர் என அழைத்துக் கொண்டாங்க. அதன் பிறகு தெலுங்கு சோழர் எனவும் அவங்க தங்களை அழைத்துக் கொண்டாங்க. இந்த ரேநாட்டு சோழர்கள் எப்படி தமிழ்நாட்டிலிருந்து அங்கு சென்றார்கள் என்பதற்கு மொத்தமாக 2 வகையான கருத்துகள் இருக்குது. அதுல முதல் கருத்து என்ன அப்படின்னா, கரிகால சோழனுடைய ஆட்சி காலகட்டத்துல கரிகால சோழன் வடக்கு நோக்கி சென்று பல நாடுகளை வென்றாரு. அந்த சமயத்துல கரிகால சோழன் வடுக நாட்டை வென்ற பிறகு வடுக நாட்டுல தன்னுடைய பிரதிநிதியை ஒருத்தர் விட்டுட்டு வந்துட்டார் எனவும் அவர் வழி வந்தவர்கள் தான் இந்த ரேநாட்டு சோழர்கள் எனவும் ஒரு கருதுகோள் இருக்குது. அடுத்ததாக 2வது கருத்து என்ன அப்படின்னா, களப்பிரர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்த சமயத்தில் இங்கு இருந்த சோழ அரசர்களில் ஒருவர் வடக்கு நோக்கி சென்று அதன் பிறகு அங்கு ரேநாட்டு சோழர்கள் எனப்படும் ஒரு மரபை உருவாக்கினர் என 2வதாக ஒரு கருத்து இருக்குது. இதுல 2வது கருத்துக்கு தான் ஆதாரங்கள் கிடைக்கிறது தவிர 1வது கருத்துக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. ஏன் அப்படின்னா, கரிகால சோழன் அவர் வென்ற அனைத்து நாடுகளையுமே தோற்ற அரசனிடமே கொடுத்து விட்டு நீ வரியை மட்டும் கட்டிவிடு அப்படின்னு சொல்லிட்டு தாயகம் திரும்பினாரு. வரலாறு இப்படி இருக்க கரிகால சோழன் ரேநாட்டு சோழர்களை உருவாக்கி இருக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. கரிகால சோழன் மட்டுமல்லாமல் சோழ அரசர்களையே ராஜராஜ சோழனுக்கு முன்பு வரை அவர்கள் வென்ற பகுதியை தோற்ற அரசனிடமே கொடுத்து விட்டு நீங்க வரியை கட்டிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருவாங்களே தவிர எந்த ஒரு சோழ மன்னருமே தங்களுடைய பிரதிநிதியை அங்கு ஆட்சியில் அமர்த்தியது கிடையாது. அப்படி ஆட்சியில் அமர்த்திய முதல் சோழ மன்னர் யாருன்னா அது ராஜேந்திர சோழன் தான். ராஜேந்திர சோழனுக்கு முன்பு வரை எந்த ஒரு சோழனுமே அப்படி பண்ணது கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ரேநாட்டு சோழர்கள் அவர்களுடைய வரலாறை அவர்களின் கல்வெட்டுகள்ல எப்படி பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கரிகால சோழனின் பரம்பரைகள் என்றும் சூரிய குலத்தில் காசிப கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் தாங்கள் என்றும் ரேநாட்டு சோழர்கள் அவருடைய கல்வெட்டுகள்ல தெளிவா பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ரேநாட்டு சோழர்கள் தாங்கள் காவேரிக்கு கரையெடுத்த கரிகால சோழனின் வழிவந்தவர்கள் என்றுமே தெளிவா பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ரேநாட்டு சோழர்கள் ஆட்சியை பற்றி அவர்களுடைய கல்வெட்டுகளும் கூறுகிறது. சில வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகளுமே ரேநாட்டு சோழர்களை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. ரேநாட்டு சோழர்கள் அந்த பகுதி ஆட்சி பண்ண காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்த ஒரு வெளிநாட்டு பயணி தான் யுவான் சுவாங். இந்த யுவான் சுவாங் அமராவதியிலிருந்து காஞ்சிபுரம் வருவாரு. அன்றைய காலகட்டத்துல இவர் குறுக்கே இருந்த இந்த ரேநாட்டு சோழர்களை தாண்டி வருவாரு. இப்படி கடந்து வரும்பொழுது அவருடைய பயண குறிப்புல என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, தொண்டை நாட்டிற்கு வடக்கே சோழ நாடு எனப்படும் ஒரு நாடு இருக்கிறது என இந்த யுவான் சுவாங் அவருடைய பயண குறிப்புகள்ல கூறியிருக்கிறாரு. இந்த யுவான் சுவாங் அவருடைய பயண குறிப்புகள்ல நேரடியாக சோழ நாடு என்று பதிவு பண்ணியிருக்க மாட்டாரு, சுழிய நாடு என்று பதிவு பண்ணிருப்பாரு. இந்த சுழிய நாடு தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ரேநாடு. அன்றைய காலகட்டத்துல தொண்டை நாட்டுக்கும் அமராவதிக்கும் இடையில சுழிய நாடு எனப்படும் பெயர்ல எந்த ஒரு நாடுமே கிடையாது. இந்த ரேநாட்டு சோழர்களை தான் யுவான் சுவாங் சுழிய நாடு என்று அவருடைய பயண குறிப்புகள்ல பதிவு பண்ணியிருக்காரு.
இந்த ரேநாட்டு சோழர்கள்ல முதல் சோழ மன்னர் யாருன்னா அது சோழராசன். இவருடைய உண்மையான பெயர் என்னவென்று தெரியல, அதனால இவருடைய பெயரை சோழராசன் என்று அழைக்கிறாங்க. இவருடைய காலம் கிபி 475 இருந்து கிபி 500 வரை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு பிறகு வந்த ரேநாட்டு சோழ மன்னர்களின் பெயர் என்பது நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. அவர்கள் யார் யார் அப்படின்னா சோழன் சிம்ம விஷ்ணு, சோழன் சுந்த சனந்தன், சோழன் தஞ்சையவர்மன், சோழன் மகேந்திரவர்மன், சோழன் குணமுடிதன், சோழன் புண்ணியகுமாரர், சோழன் விக்ரமாதித்தன். இப்படி அடுத்தடுத்து பல சோழ மன்னர்கள் ரேநாட்டு பகுதி ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த சோழ மன்னர்கள் பெயர் அனைத்துமே தெளிவாக கல்வெட்டுல நமக்கு கிடைக்கிறது. இந்த ரேநாட்டு சோழர்கள் என்னதான் களப்பிரர் ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வடக்கு நோக்கி சென்று அங்கு அவர்கள் ரேநாடு எனப்படும் ஒரு நாட்டை உருவாக்கி ஆட்சி பண்ணியிருந்தாலுமே அவர்கள் யாருமே சுயமாக ஆட்சி பண்ணல. இந்த ரேநாட்டு சோழர்கள் பல்லவ மன்னர்களுக்கு கீழும் மேலே சாளுக்கிய மன்னர்களுக்கு கீழும் அடங்கிதான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதை இவர்கள் வைத்துக் கொண்ட பெயர்கள் மூலமாகவே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் பல்லவர்களுக்கு கீழ் இருந்த இந்த ரேநாட்டு சோழர்கள் அவருடைய பெயரை எப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், இப்படி பல்லவ மன்னருடைய பெயரை தங்களுடைய பெயரை வைத்துக் கொண்டாங்க. பல்லவர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இவங்க மேலே சாளுக்கியர்களுக்கு கீழ் இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் விக்ரமாதித்தன் போன்ற பெயர்களை பயன்படுத்தி அவர்களுடைய பெயரையும் வச்சுக்கிட்டாங்க. இப்படி பல்லவர்களுக்கு கீழும் மேலே சாளுக்கியர்களுக்கு கீழுமே அடங்கி இந்த ரேநாட்டு சோழர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த ரேநாட்டு சோழர்களின் சின்னம் என்பது புலி சின்னமாகத்தான் இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து வடக்கு நோக்கி சென்று அங்கு ஆட்சி செய்த இந்த ரேநாட்டு சோழர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் மொழியை பின்பற்றி வந்தாங்க. அதன் பிறகு கால ஓட்டத்தில் அந்த நாட்டின் உள்ளூர் மொழியான தெலுங்கு மொழிக்கு இவங்க மாற ஆரம்பிச்சு தெலுங்கு மொழியிலேயே கல்வெட்டுகளையும் சாசனங்களையும் வெளியிட ஆரம்பிச்சாங்க. இந்த ரேநாட்டு சோழர்களின் ஆட்சிக்கு பிறகு பொத்தப்பி சோழர்கள் ஆட்சிக்கு வருவாங்க. இந்த பொத்தப்பி சோழர்கள் ரேநாட்டு சோழர்களின் வழிவந்தவர்கள் தான். இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டங்கள்ல வடுக நாட்டுல வேலநாட்டு சோழர்கள் எனப்படும் பெயர்லையுமே ஒரு சில பிரிவுகள் இருந்தாங்க. இதை தவிர நல்லூர் சோழர்கள் எனப்படும் தெலுங்கு சோழர்களுமே அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி பண்ணாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருந்து வடக்கு நோக்கி சென்ற சோழ அரசர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து ஆந்திராவில் இருந்த பல்வேறு பகுதிகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.